Hello everyone, and welcome to the fourth edition of Lift India Filmotsav and World Awards and World Cinefest 2020. And today we have a short film called Hitler's Last Memory. And on the board we have founder of Lift India, Mr. Riju Bajaj, and also the director, Mr. Vignesh Ji, and with the leading actor of the movie, Hi. Deepak Rajji. And also we have Sahitya with us. So welcome everybody. Welcome. Hi, welcome, Welcome. Madhvi. Thank you. Hi. Thank you. Thank you. Well, So yeah. Madhvi, why don't you? I know you've seen the film and you were talking a lot about this film. So I would like to know if you have any questions to ask the director of the film, Mr. Vignesh. So I just want to ask that beautifully you have been touching many corners of our life or aspects of our life. You have been showing the abusement also with the men, and also very silently with drawings, a touchy scene in the end. You know, would you like to brief something more about your movie? This is to Mr. Vignesh, the director. Deepak, you can do the translation for him. எஸ் 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 விக்னேஷ் அவங்க கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா விக்னேஷ்? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அவங்க என்ன கேட்டாங்கன்னா நிறைய வெரைட்டியா இருந்தது ஃபிலிம்ல. அந்த ஃபிலிம்ல வந்து நீங்க இன்னும் எலாபரேட்டா என்ன அதுல சொல்ல வந்திருக்கீங்க? நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு, நிறைய ஒவ்வொருத்தருடைய எமோஷன்ஸ் இருந்திருக்கு, கலந்துருக்கு. இதெல்லாம் இத பத்தி கேக்குறாங்க. ஓகே ப்ரோ, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்றதை நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஓகே, ஆக்சுவலா அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஹிட்லரோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஹிட்லர் வந்து எப்படி வெளியில இருந்து உள்ள இருந்து எப்படி தப்பிச்சு வரான் அப்படின்றதுதான் கதை. பட் வந்து அந்த ஒரு அந்த பெயிண்டிங், அவன் அந்த சின்ன பையன் அந்த சின்ன வயசுல அவன் வரைகிறது எல்லாமே வந்து ஒரு மீனிங் தான். அதுக்கு அந்த கதைக்கான ஒரு மீனிங் தான். ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க்கும் ஒரு கதையை சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அவன் சின்ன வயசுல அவங்க அப்பாவால அபியூஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவனுக்கு என்னன்னு தெரியல. அவன் ஒரு இதுல வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். அப்போ வந்து ஒருத்திய பீச்ல மீட் பண்ணும்போது அவதான் அவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பான். ஸோ போய் வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போட்டு தங்க வச்சு எல்லாமே பார்த்துப்பான். ஸோ அங்க அவளை பத்தி, அந்த கண்ணகின்றவளை பத்தி இவளுக்கு தெரியாது, என்ன பண்றா, யாரு இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அவளோட வழியை நான் காட்டணும், அவளோட வழிய இவனோட வழியையும் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே அந்த ஒரு டிராயிங்ல காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஸ்கெட்ச் ஒன்று நம்ம காட்டுவோம். ஸோ அவன் அந்த சின்ன பையன் வந்து வெளியில உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கும் போது உள்ள வந்து அவ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த ஒரு மீனிங்காக தான் அந்த ஒரு இது வச்சுது. அதுக்கப்புறம் கதை இதுவாகும். ஸோ இவன் உள்ள போவான். இவன் மெயினா ஆர்டிஸ்ட் எதுக்காக வச்சேன்னா, இவன் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஹிட்லர் உண்மையான ஒரு ஹிட்லர் அவரோட ஸ்டோரியை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வெளியில வந்துதான், வீட்டை விட்டு வெளியில வந்துதான் பல படங்கள்லாம் வரைஞ்சி சாப்பாட்டுக்காக படம்லாம் வரைஞ்சி கொடுத்துருப்பாரு. சோ அப்படி வந்த ஒரு இதுதான் வந்து அந்த கதை. சோ அந்த லேயர் எடுத்து நான் அப்படியே இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. இன்னொன்னு, அந்த ஆர்ட் மூலியமா என்னால ஒரு ஓப்பனா ஒரு இதுவா மெட்டஃபரா ஒரு கதை சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு லேயர் வச்சது. சோ அதனாலதான் வந்து அவன் ஒரு ஆர்டிஸ்ட். சோ அந்த ஆர்ட்டுக்கான ஒரு சில மீனிங்லாம் அதுதான். சோ எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஓகே. What is he trying to say is there is a lot of metaphors in this movie. When you see the sketches and the emotions between the Hitler and Kannagi, we could have portrayed in many scenes. Like there will be a hyperlink when he takes the stone in the prison, in the asylum. There will be a stone in his hand in his flashback, and also there will be he is also, when he is an experienced artist, he will paint on the Kannagi's face.
So when he paint on his Kannagi's face, immediately the cut will be gone to the flashback. So the intercuts will be there. So the way of storytelling and the real Hitler, who was in a childhood, he was a artist at the beginning level. So he just brought that layer to this film. Just bring that layer only, and either and all, it's completely creativity. So he also wanted to deliberately know that how illegal asylums are built up in so many areas, and how they are treating their patients. So like in Hollywood level, there are many films are there, like asylum based, like Haunting on the House of the Hill, like that. But in Tamil Nadu, or mostly in all over in India, there are many very few films like asylum based. So we just want to elaborate it and tell you what is happening, and we also gave some intercuts on how the poor lives are going out through more of emotions. Right. So, tell us something about the casting of the movie. Casting, Vicky casting பத்தி கேக்குறாங்க. கேஸ்டிங் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கதையா எடுக்கிற ஒரு ஐடியால இல்ல. ஃபர்ஸ்ட் நாங்க வேற ஒரு கதையா எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் எடுத்தோம். ஆல்ரெடி நான் இந்த லைனை வச்சிருந்தேன், இந்த ரியாப் சென்டர் அதை பத்தி லைன் வச்சிருந்தேன். ஸோ அப்ப கதை ரெடி ஆன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது வந்து இவர் தீபக் ப்ரோ அப்படின்ற அவருக்காக தான் ஆக்சுவலா அந்த கதையை ரெடி பண்ணது, இவரை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெயின் இவரை தான் பண்ற மாதிரி இருந்தது அந்த ஹிட்லர் கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் லீடு தேடிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஆரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்களும் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அப்புறம் நிறைய சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ள வந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் வந்து கரெக்டா அந்த ரோலுக்கு சூட்டபிளா இருந்தாங்க. ஸோ அதனால அவங்கள இது பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஹிட்லரோட 10 வயசு கேரக்டர்ல வந்து ஒரு சின்ன பையன் தேவைப்பட்டது. ஸோ அவன் ஒரு ஃபீச்சர் பிலிம் ஒன்று பண்ணியிருந்தான், டூலெட் சொல்லிட்டு, தமிழ் படம் டூலெட் சொல்லிட்டு. அதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தான். ஸோ அந்த பையனை கூப்பிட்டு நாங்க நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் வந்து உள்ள அந்த ரியாபுள்ள வந்து ஒரு 40-50 ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது. சும்மா பின்னாடி உட்கார்றதுக்கே 40-50 ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால நிறைய ஆடிஷன் எடுத்தோம். ஆடிஷன் எடுத்து அதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து மெயின் கேரக்டரா பாத்தீங்கன்னா ஒரு 9-10 கேரக்டர் தான் இருக்கும். 9-10 கேரக்டர் கூட இருக்காது, ஒரு 8 கேரக்டர் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து அட்மாஸ்பியர் அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தாங்க இருந்தாங்க. எல்லா கேரக்டரும் வந்து அந்த கேரக்டருக்கு இவங்க போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு 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 இதுவிலேயே நாங்க பார்த்து தான் எல்லாமே உட்காந்து பண்ணோம். Okay. So initially the script was started by me and Vignesh. Vignesh was the complete writer of this short film. He completely sketched out the outline first, and for 1 month he took some research work and wrote this short film in a complete way, in a complete bounded script. So immediately when we pitch on to casting, so he was fixed that I was the one going to do Hitler role, because in previously we have done another short film called Ilutheri. It's a social mystery kind of honor killing subject. Okay, so for the lead, for the other female lead, Arya, she was a model, and also she was into a short film acting. She lives in Pondicherry. So we requested her to do this Kannagi role, and also other few artists like Rahul, Satish, Sivakumar also did a major role in it. You guys have seen Toolet, film name called Toolet, feature film. It has bagged many awards in International Film Festival too. Yes. In the Toolet, a small child will be acted. That child is acted as Hitler in this short film.
child actor, 10 years child Yes. actor. In the beginning, who is being raped Harassed, physically. harassed. Yes, yes, yeah. So that guy did a very brilliant job. Then other 40 to 30 members we needed, because that asylum were patients from every state of India, each and every state of India, who were completely addicted to the drug. We we needed. So these guys are normally a Chennai locality persons only. We separately what to tell, rent a dubbing artist for a separate languages like Telugu, Gujarati. The background voices will be there. So Yeah. we brought the atmosphere to that asylum, so that every region addictors are there. So Yes. that's how we brought siege. So, Separate audience auditions were done by Vignesh Kumar only. mhm, mhm. I would Okay. like to ask you, what were your challenges as an actor while performing this role or while doing any research for this role? So definitely, it's a biggest challenge for me, because December I did completely a romantic comedy short film. So hope you guys can you differentiate from a There's a romantic very different comedy? connect. Yeah, it's a Yeah, very different connect. So it's a how did lead. you mold yourself into this character? So What I went have to move. into your mind? Right. Yeah, he also brought, if you see the film, if you completely watch the film, you can see the physical appearance of mine in 2007 and 2018. So 2007 I will be around 69 kilos, and whereas in 2017 I will be 58 kilos. So 11 kilos I decreased in a period of 2 months of interval. I have to grow the beard, and I have to go more thinner than how I am in 2007. So So these are how many days did you guys shoot the entire short film in? it is 2.5 days, sir. Okay. One day for the house scene, and one day for the asylum. Okay. So half a day beach montages will be there. So Right. we went for so that's what it had happened. So Okay. December Christmas, on 2019 Christmas, we shot the first schedule in Vignesh Kumar home. That is Vignesh Kumar's residence. Hitler's that Kannagi's residence is Vignesh Kumar's residence. Then we moved in Gindi, Chennai Gindi. If you guys have seen Visarnai movie in Tamil, you have seen Visarnai movie? No, no. No. No, not a problem. You would love In to that see that. Yeah, Visarnai movie is also it was recommended to Oscars from Tamil Nadu. So that there was a location, Telugu police station location, shot in Gindi. So we rented that for one day. So we don't have a very big budget, right? So short film always crowd funded only. So we didn't give also that much amount. So they were so kind to us, and they let for one day, and we just executed our project in a very well manner. Also, since you have co-written the script, right? Yes. So how is it? How does it feel when you are performing something that you have written by yourself? Like, even I am a writer and I also act, but when I have to make that transition, it's a little weird for me because I have written it and I am performing it, and it becomes two different Yes. art forms altogether. Yes. The thing here is this is completely written by Vignesh Kumar. Okay. The every words and every dialogues, what he want to tries to say, it's completely written by Vignesh Kumar, and the executed persons were the cameramans like Ashok Saminathan, and three cameramans will be there. So they are the one who are the pillars of this project. So completely from the mood, from a psychic to the extreme psychic level only, from bad to worse only. I characterized myself, because March 10th
2020, this second schedule happened in that Gindi race course. Immediately after 10 days, our honorable PM announced the lockdown. So so just think about it. My parents got stuck in Nepal, and my brother in Bombay, and I am the only person in my home with the same psychic role in my head. So 20 days I was completely inside the four walls, and I cannot Yeah. come out of that role. In fact, I So wanted to ask Deepak ji, for you especially, there's a scene, a toilet scene where you are cleaning it. So, yes. was it a necessary to do that scene, and how did you feel if it was so necessary to do that scene? Yes, this is the biggest execution by Vignesh Kumar, because they will test that addicts. They will test Uh-huh. that addicts to whether not they are coming from the addiction or not. They are checking their patience, and they are Uh-huh. okay. They can do whatever they can, but they have to be self-disciplined in that asylum, so that they are testing in a very difficult manner. So it was needed to the script. Every scene which Vignesh wants to execute is, he completely didn't compromise anywhere. How Even was your experience while doing this? I want to know that. I want to know that. How was your experience while cleaning the toilet yeah, it was as an very actor? tough. Yeah. As an actor it was very difficult, but I have to Literally put that on your mouth and then do it. yeah, definitely I have to come into that role. Okay. However, when immediately the cameraman goes to the action format, I have to immediately persuade myself and control, and also I have to be in that character same way how I did in the previous shots. So that is Right. the very must thing. We have very little much of time. We have to completely take in a one day that asylum shots and all. So we were Right. just going in our flow. Thank you. Thank you. So, Sahitya, you have any other Mr. question? No, my questions are answered. I want to know from you, Sahitya, that Yeah. what made you select this film? Since you are on a selection panel and you are responsible for selecting most of the short films for Left India, why did Right. you select this? I think there was a lot of novelty in this film. Firstly, it is talking about drugs and the rehabilitation center. And usually one picturizes that rehabilitation center is in a certain way or the other way. They have shown it in a completely new perspective. And apart from that, the whole screenplay and the way he has edited the film, it's very intriguing. There is no moment where you feel that the movie is lagging or dragging, and it holds your attention throughout. And apart from that, the performances given by these guys are really, really very natural, and I really enjoyed watching it. And I feel that a lot of films can learn from this, how something uh, new can be presented in a new manner. All right. I would like to ask Vignesh, what made him choose this subject? How did he choose this subject? How did the story come to you? And what were the difficulties you faced while making this film? Deepak, you can translate that for Vignesh. புரியுதா ப்ரோ? நான் சொல்லட்டா? விக்கி கேக்குதா? அப்புறம் சொல்லுங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இந்த கருவை நீங்க சப்ஜெக்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க படம் ஃபுல்லா த்ரூ அவுட்? கதை ஸ்டார்டிங் நான் ஆல்ரெடி இந்த கதை வச்சிருந்தேன், இந்த லைன் வச்சிருந்தேன். சில ரியா போயிட்டு வந்தவங்க கிட்ட எல்லாம் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள
அப்சர்வ் பண்ணி அவங்களுக்குள்ள பேசும்போது நிறைய சில இன்சிடென்ட்லாம் கிடைச்சிது. ஸோ இது ஆக்சுவலா ஒரு ஃபீச்சருக்காக வச்சிருந்தேன், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்றதுக்காக ஒரு லைன் மட்டும் வச்சிருந்தேன் யோசிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தீபக் ப்ரோ உள்ள வந்தாரு. உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் இந்த லைன் ஜஸ்ட் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஓகே அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் டெவலப் பண்ணும்போது அந்த ரீஅப் போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மத்த போர்ஷன் வந்து நாங்க மேல ஒரு லேயரா வச்சோம். ஸோ ரீஆப் மட்டும் தான் எங்ககிட்ட இருந்தது. மத்த அந்த அந்த கண்ணகி, அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியில நடக்கிற வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து மேல ஒரு லேயரா வச்சுது. ஸோ ரீஆப் மட்டும் தான் எங்ககிட்ட இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டெவலப் பண்ண ஃபுல் கதை ரெடி ஆச்சு. ஸோ பட் ஒரு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது. இது புரியுமா, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா கான்பிடென்ட் வந்தது. ஷூட் போகும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த ஷாட் இந்த இதுவும் ஒர்க் அவுட் ஆக போகுது, இது இப்படி நம்ம நினைச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, தீபக் ப்ரோ, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் சும்மா நின்னா கூட நின்ன ஆர்டிஸ்ட் கூட இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லா ஷூட் போகும். ஸோ தூங்கக்கூடாது, சாப்பாடும் அவ்வளவா சாப்பிடல. ஸோ நைட் ஃபுல்லா ஷூட் போகும், அவங்க சும்மாவே நிக்கணும். ஸோ மெயின் ஆர்டிஸ்ட் ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க, மற்ற எல்லாருமே வந்து ஒரு 30-40 பேர் சும்மாவே நிற்பாங்க. ஸோ எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம கூப்பிட்டு ஷாட் நிக்க வைப்போம். ஸோ கேமராமேன் அவர் வந்து லைட்டிங் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த லைட்டிங் கரெக்டா மாட்டணும், அதுக்கப்புறம் வந்து ஷாட் வைக்கணும். ஸோ இது எல்லாமே கடந்து அதுக்கப்புறம் ஒரு வழியா ஷூட் முடிச்சோம். தீபக் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 2.5 நாள்ல ஷூட் முடிச்சோம். ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்ல உட்காரும்போது தான் இப்ப நீங்க பார்த்த ஸ்கிரீன் பிளே வந்து எடிட்டிங்ல பண்ணது. ஆக்சுவலா எடிட்டிங்ல நான் தான் எடிட் பண்ணேன். எடிட்டிங்ல வந்து அது ஸ்கிரீன் பிளே மாத்தினது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தது, அதுக்கப்புறம் எடிட்டிங்ல ஸ்கிரீன் பிளே மாத்தினது. ஸோ அப்ப கூட ஒரு டவுட் இருந்தது. பட் சில இண்டஸ்ட்ரி உள்ள, தமிழ் இண்டஸ்ட்ரி உள்ள இருக்க சில பர்சன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சோம். ஸோ அவங்க பார்த்துட்டு சில ரிவ்யூ எல்லாம் கொடுத்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கான்பிடென்ட் வந்தது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபெஸ்டிவல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சோம். ஸோ ஃபெஸ்டிவல்ல இருந்து சில ரெகக்னேஷன் எல்லாம் வந்தது. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே, நம்ம கரெக்டான வேலையை தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது. எந்த இடத்துல எனக்கு டிஃபிகல்ட்டினா, ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு டிஃபிகல்ட்டி இல்லை, நான் ஈஸியா தான் எழுதினேன். ஷூட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளே அறியாம ஒரு 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 அவசரப்பட்டு ஒரு இது பண்ற மாதிரி ஒரு வந்தது. பட் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எந்த இதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அவுட் நல்லா கொடுத்தோம். ஸோ ஷூட் மட்டும் தான் எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. Yeah, the thing is, he had the line before itself. He had the storyline before, and he went for a research work for the asylum. Those who have come out, the alumni of that asylum. So he just investigated with them how were their experience courses, what and all tests they had, because that what we have explained in the short film was only one test. There were so many tests, like 5 tests, 10 tests. 10 test rooms also will be there. So like that, actually he planned this for a feature film, this story. So when I asked him, can we do some really a good story for festivals and also a new attempt, let it be a new attempt. So Vignesh Kumar used this as a weapon. He just cut shorted it to a pilot film like 20 minutes and he showed me. Also he initially this script was only with the asylum, not with the Kannagi or Hitler's flashback and all. He inserted after the shoot, after the script, bounded script for separately for the short film. So once the difficulty area where he was experienced was completely in the shoot, and also the 5 months gap, right? The lockdown period, when we March 10th only we got the shoot wrap up. So immediately 5 months the studio can't be running because due to the lockdown, and so many rigorous actions were taken if they were open. So the studio person, sound engineer is also not available anywhere. So we were completely in controlled and also with the patience that the film should come out well. So September 6th I remember that
in Google Drive, where Vignesh sent me the final out. So immediately, okay, let's put it in Film Freeway and submit in festivals. Just like that it went. And also, it is a complete teamwork. So what? Only because of the shoot on in the shoot, we were completely unable because the technical crew and the direction crew was only 7-8 members, but the cast and other members are almost 30 to 40 members. Controlling them and bringing out the performance out of them is something very difficult. And in one day on that spot, if we want to tell also, it's very difficult. So he believed them, and also they believed in the script, and it's just a magic. In that one day, they were into the script. They are also into the script. They give even every reaction. When I get caught by the wards, their reactions were also there in the shot. We were just stumbled how they did it without no. We also still at the initial at 9 a.m. only, Vignesh Kumar told that this is asylum. You people have to be prepared as a drug addicts who has a patients like as a patients only. So that only he told on the spot. That 30 angels did a great job actually. So, thanks to them. So, but how were your friends and family members responding to you where you were looking like a drug addict for so many days? I mean, I was completely out of my mind. My because in Nepal they went for a devotional trip. Now their first trip out of India was on March. I also got stuck. How I'm going to bring my parents? How I'm going to rescue my parents from there? And in that mindset, I don't have. I cannot run my brain also. How I'm going to do. So probably that state of mind was helping you, for the dubbing of this film, or helping you with the character, or rescuing the patients, rescuing my parents. Okay, Badvi, you want to ask something? No, I think I'm good. I asked many questions. I'm really glad to hear that the moment you finished the post production of your film and you wanted to submit it to all the festivals, I just out of curiosity, I just want to know what made you submit your film to Lift India. Sir, to be patient, I submitted to every film festival, sir. To be frank, I submitted for every Indian film festivals because this film need a extrusion to all the, because this film is completely a multi-language portion film, because Hindi is there, Malayalam is there, Telugu is there, every language is there. So the people should understand it, and watching the subtitles doesn't matter. Watching the emotions matters to us. So that is what Vignesh tried to tell in this film. Yes, sir. Lift India. This is a complete first interview from a film festival for us. Thank you for the. Thank you for this moment, and thank So, you. how many festivals have accepted or selected your film so far? Yeah, till now 30, sir. 30 in that 18 awards. It bagged 18 awards. In that 12 Best Actor awards to me. Wow. Of course, I mean that's Congratulations. congratulations, and the film is indeed good, and it's a very good collaborative work of both the director and the actor, and of course, since both of you have written the script, so there is a synergy, that as an actor and Vignesh as a director, both of you have that synergy, and which is seen on the screen very much. It is very much visible on the screen. I also want to know, are you a trained actor, Deepak? No, sir, I'm not a trained actor itself. 2010, I got interested. Some gimmicks came into my mind. So started with an assistant director with a few short films like Handycam and all. I did something amateur filmmaking. So for then about
for 6 years I was behind the lens. I know to write dialogues, and so I can train few actors on the spot. So how to tell, how to, so that's it. How to deliver the dialogues. That's it. For from 2017 only, I was completely into acting. For 3 years, I was in acting. So I'm not a trained actor, just a self learner. Even now, I love to learn acting, because even now, if I need some tips, I would just go to some in YouTube itself. There are many master classes, and also some practical aesthetics, method acting, how to learn. So that's it, sir. So self-learning, more than in film school also, they won't give you chances or guidelines. They just show the pathway, how to enact yourself. That's it. So Exactly. There is a very famous book. I think you must read that book if you can get it online, and that's called "What They Don't Teach You in the Film Institute." Okay. Okay. There's a very famous book by that, and most of the technicians or the actors should read that book, and read that book. In fact, who have not been to any institute, it'll open their eyes. It'll be very helpful and beneficial in formulating your careers, and learning and acquiring a certain acumen. I would like to pose the same question to Mr. Vignesh also. Is he from any film institute, or he is also a trained, self-trained film director? இல்ல சார், ஆக்சுவலா நான் பிலிம் இன்ஸ்டியூட்லாம் போல. நானும் அதே தான். காலேஜ் முடிச்சேன். காலேஜ் முடிக்கும் போது பட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்றதுக்கு பிடிக்கும். ஸோ காலேஜ் முடிச்சேன். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் இயர்ல ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். ஆக்சுவலா என்னோட இது வந்து நான் நடிக்கிறதுக்காக வந்தேன், ஆக்ட் பண்றதுக்காக வந்தேன். ஸோ ஆக்ட் பண்ணும் போது எனக்கு வாய்ப்பு தேடி தேடி என்னால போய் இது பண்ண முடியல. அப்போ சில ஐடியாஸால நானே ஷார்ட் பிலிம் பண்ணி, நானே டைரக்ட் பண்ணி, நானே நடிச்சேன். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படிதான் வந்து அது உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஆக்டிங்கை ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மெயினா இந்த கதை ரைட் பண்றது, அப்புறம் டைரக்ட் பண்றது, அந்த மாதிரி இதுல போனேன். ஸோ அது எனக்கு பிடிச்சது. அந்த ஒரு கதையரை எழுதி அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்குறது வந்து பிடிச்சது. ஸோ அது வந்து வேற ஒரு ஃபீலா இருந்தது. ஸோ அப்போ வந்து அது அப்படிதான் போச்சு. அப்படிதான் போகும்போதுதான் ஒரு மூணு வருஷம் வந்து ஒரு 3 ஷார்ட் பிலிம் இல்லைன்னா ஒரு 2 ஷார்ட் பிலிம் பண்ணேன். ஸோ பண்ணி அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இது பண்ணி கேட்டு, ஸோ நானே இது பண்ணதுதான் சார். ஃபுல் நானே இது பண்ணேன். ஸோ ஃபைனலா வந்து ப்ராப்பரா ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தெறின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். ஸோ அப்போ அந்த இழுத்தெறியில தான் எனக்கு வந்து தீபக் ப்ரோ தெரியும். நானும் அவரும் சேர்ந்துதான் அந்த இழுத்தெறி பண்ணோம். அதுல அவர் லீட் பண்ணியிருந்தாரு, நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்ப இருந்து எங்களோட இதுவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிட்லர் ரெடி பண்ணோம். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து கூச்சப்படாம போய் கேட்டு அவங்க கிட்ட இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு தான் பண்ணேன். பட் எந்த பிலிம் இன்ஸ்டியூட், அது எந்த ஒரு ஸ்கூல், அது மாதிரிலாம் எதுவுமே போல. பட் பிடிக்கும். நிறைய படங்கள் பார்ப்பேன். படங்கள் வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் தான் இந்த சில கதை, நம்ம எழுதுற கதையில வந்து சில இது தெரியாம வந்துடும். ஸோ நிறைய படங்கள் பார்ப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் தான் சில டைரக்டரோட படங்கள் தான் எனக்கு மெயினா கத்து கொடுச்சு. The same vice versa, sir. He didn't went for film school, and he started as an actor. How as a director, he started as an actor, but he didn't. That didn't go well for him. He immediately switched to that magic came into his mind, and he wrote scripts, and he just executed as a normal amateur director itself at the starting period of time. Then he got a separate feel for it, and he was completely into it. That gave him so much of energy, and also he executed in a proper way, like film by film. In fact, as I told before, Ilutheriya, honor killing subject, that was the first film we got introduced. He directed that short film, and I acted as the lead. We got a state award for that, state normal local award for that, for me as a director, and he as an editor, he got an award. So it pushed us to do more like Hitler. Then we came to Hitler, and
he just gone in the flow, and the pillars of his works are his cinematographers. He just tell the feel, he just tell the how to get the attention from the location and also with the actors. He will just elaborate to them before the starting shot. He will explain that to cinematographer, so that cinematographer also comes into that feel and he takes the camera. And he recreates the image that he has in his mind, because because your film has a lot of major role of a cinematographer, because the way it is, the angles has been chosen, and the light up also is very very like a painting. I mean, he knows the frames and the light pattern and the light designing is brilliant. So I can see a lot of synergy between the director and the writer and the cameraman. And hats off that you've got so many people to act for you in a short film, which is seldom seen. Mostly what we see in a short film is hardly 3-4 characters, and not more than that. I mean, to see so many people in your short film I'm waiting to see, in fact, a full feature length film out of the same story. I think it will make a beautiful feature film. Definitely, sir. We are on it to it. He's just researching more because in feature film subject you need to add a lot of other elements and other aspects of the characters, and you need to insert a lot of scenes and build up the subplottings. Yes, of course, and it's the material is all there with you, and since in fact, I'll jump to one major question now, which is why did you choose the name Hitler and not anything else? Because when we read the name, Hitler's Last Memories, the first reaction which we get is, okay, it's maybe about Hitler. But when we see the film, Hitler has nothing to do with this film. Yes. Yes, Vignesh has already told this to me. So let me explain this in English itself. Yes. So Hitler is a ferocious leader. You all know, entire world know. He's a ferocious fellow, and also he has a very, very tragic childhood, where his father is completely out of mind. He won't care his child for anything. So he also mentioned in his book Mein Kampf. So also one more point to add it, where his lovable wife, he was very very kind to her, whereas to the people he was completely ferocious and fierce, right? So Kannagi's character was painted like that. So Kannagi, he just, even if he got anger and he holds the neck, he won't beat her. In this short film, he won't beat her, or he was just that is a at the last climax itself, he would have tried to tell that Hitler wants to call her as his mother, as his mom. Amman கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் at last we would have finished. So he has a pretty soft, very, very soft and lovable side on her. But whereas in the prison, in the asylum, or in the warden, or in the client she faced on the bed, he got much anger. He was deliberately in anger. Even if he got that anger on Kannagi, he will execute that to that opposite person who made her to do that. So these are all the Hitler's layers. Basically the character and characteristics of that person, which is seen in this character. So therefore, the resemblance of those characteristics is why you chose to name it Hitler. Have you applied for a censor certificate for this film? No, sir. Short films, I don't know. Short films, censor certificate. I think it's only if you want to apply it for national awards, that's when you need a censor certificate. Yes. Okay. Yeah. I would like to know that when you apply this film for the censor certificate, please do let us know, because I would like to know what is the response you're getting from that quarter. Sure, sir. I will. Hail Hitler. And I would like to say to Vignesh ji and Deepak Raj ji and also Sahitya ji, super. What do you say, sir? Super.
Thank you, Sahitya, for Maybe- choosing selecting Yeah, such a that's good what I film for said. us. Thank you to Sahitya for choosing, and Right. to Vignesh ji and to Deepak Raj ji. Idi film super undi. All the best, guys. All the best. Anything All the that best. anything you would like to say, Vignesh, to the audience who are watching this interview? Deepak, விக்னேஷ் can you நீங்க ஏதாவது translate? சொல்லணும் விக்னேஷ் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ் கிட்ட படத்தை பத்தியோ இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஒண்ணும் இல்ல, படம் பாருங்க, பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸ் அது மாதிரி ஏதாவது கொடுங்க. ஸோ மற்றபடி எதுவும் இல்ல. படம் வந்து கமர்ஷியல் எலிமெண்டாவும் இருக்கும், பட் கண்டென்ட் ஓரியன்டாவும் இருக்கும். பட் ஆனா என்னன்னா கொஞ்சம் 18+ அந்த ஒரு ரேஞ்சில தான் இருக்கும். பட் ரொம்ப இல்ல, அது உள்ள இருக்கு. அது உள்ள நாங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து உண்மையாவே நடக்குது. ஒரு சைல்டு அபியூஸ் பண்றாங்க, ஸோ அது உண்மையாவே நடக்குது. அதை பத்தி பேச மாட்டாங்க. ஸோ அதை பத்தி நாங்க பேசியிருக்கோம். எது எதெல்லாம் பேச வேணாம்னு தவிர்க்கிறாங்களோ அதை பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சேம் அதே சைடு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்கேஜிங்கா இருக்கும் படம். ஸோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு என்னன்னு நீங்க சொல்லுங்க. சொன்னீங்க நன்றி. மற்றபடி சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் இன்டர்வியூக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுதான் ப்ரோ, சொல்லிடுங்க ப்ரோ. Yeah, this film is completely about emotions and how we try to tell which the society didn't tell us, where the child and the woman faces a biggest threat outside when they come outside the home, right? In their internal world they come to an external world. So how they mentally and physically affected, that we have shorted here and executed in a well right manner. So he just want to he just asked the audience to watch this film. It's in MX Player actually. This film is in MX Player, and it's a 20 minutes complete gripping story, and also it is an 18+. But if the children are watching, they can watch with the guidance of their parents, because this film should be watched by everyone, because Yes. it's needed. This kind of story is needed for everyone. And whereas our education system, there is no sex education or how to learn from the society and all. So this film will be a complete complete package, that how because if the children see this movie, he will ask the parents why this is happening, why is doing that. So at that point of time, parents can explain to their children about how they can live in this world. So that's it. So on that note, I'll leave this show to Madhvi for the wrap. As I rightly said, thank you all of you for joining, and it's superb, and keep fingers crossed, and I hope it will be doing good. And thank you Sahitya, thank you Vijayji and Deepak Rajji, and thank you Riju sir. Thank you, So Madhvi. all the best, all the best, all the best. Thank you to entire lift All the best. Lift fraternity, and Riju sir, Sahitya sir, Madhavi ma'am, thank you so much for Thank this you. kind ambience. It was literally a good interview. Thank you so much. And Vicky, சொல்லிடுங்க விக்கி, நீங்களும் சொல்லிடுங்க. thank you sir, எல்லாருக்கும் நன்றி. இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. That's understood. இன்டர்வியூக்காக ரொம்ப நன்றி. We wish you all the best. Thank you. Thank you. Thank you. Bye. Bye.